திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் பெரிய பாறைகள் இருப்பதால் இருவரின் உடலை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் விபரீதம் அரங்கேறப் போவது தெரியாமல் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த இந்த பிஞ்சு குழந்தைகளை மொத்தமாக விழுங்கிச் சென்ற மண் சரிவின் சோக காட்சிகள்தான் இவை. திருவண்ணாமலையின் தீபமலையில் ஞாயிற்றுக்கிழமை 4:40 மணி அளவில் அபாயகரமான வகையில் திடீரென மண் சரிவு ஏற்பட ஆரம்பித்தது. அடிவாரத்தில் வசித்து வந்த மக்கள் சுதாரிப்பதற்குள் சில அசம்பாவிதங்கள் அரங்கேறிவிட்டன. மலையடிவார பகுதியான வ.உ.சி. நகர் 9வது தெரு பகுதியில் உள்ள குடியிருப்புகள் இந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டன. சுமார் 40 டன் எடை கொண்ட பெரும் பாறை ஒன்று சரிந்து வந்து அபாயகரமான வகையில் நின்றுள்ளது. மண் சரிவில் சிக்கிய 3 வீடுகளில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்து போனது. மேலும் 2 வீடுகளில் குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் மண்ணில் புதையாமல் தப்பி உள்ளனர். ராஜ்குமார் வீட்டிற்குள் அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா, உறவுக்கார சிறுமிகள் மகா, வினோதினி, ரம்யா என 7 பேர் இருந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் அவர்கள் வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே இருந்துள்ளனர். மண் சரிவு ஏற்பட்ட போது ராஜ்குமார் வீட்டருகே இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து அவரது வீட்டு கதவை அடைத்துக் கொண்டுள்ளது. இதனால் அவர்களால் வெளியேற முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டுள்ளனர். அதன் பின் சரிந்து வந்த மண் மற்றும் பாறைகள் வீட்டை முற்றிலுமாக மூடியதால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மண்ணிற்குள் புதைந்த வீட்டிற்கு மேல் பகுதியில் மிகப்பெரிய ராட்சத பாறை சரியும் நிலையில் அபாயகரமான வகையில் இருந்ததால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. மண்ணுக்குள் புதைந்த வீட்டிற்குள் ஆட்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க மோப்ப நாய்கள் ரூபி, மிர்சி வரவழைக்கப்பட்டன. மேலும் அரக்கோணத்தில் இருந்து ஹைட்ராலிக் ஏர் லிப்டிங் பேக், ஹிட்டாச்சி வாகனங்கள் உள்ளிட்டவையும் வரவழைக்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று காலை தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு படையினர் உள்ளிட்டோர் இணைந்து மீட்பு பணிகளில் தீவிரமாக இறங்கினர். அவ்வப்போது கனமழை நீடித்த நிலையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்தன. புதைந்த வீட்டின் அருகே கிடந்த மண் குவியல்களை அப்புறப்படுத்திய மீட்பு படையினர் முதலில் சிறுவன் கௌதமனின் உடலை மீட்டனர். இதையடுத்து ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகள் இனியா, பக்கத்து வீட்டு சிறுமி வினோதினி ஆகியோர் உடல்கள் மீட்கப்பட்டன. மண்ணும் பாறைகளும் சேர்ந்து இறுகி கிடந்த மணல் பரப்புகளை வெட்டி எடுத்த மீட்பு படையினர் உடல்களை பாகம் பாகமாக மீட்டது அங்கிருந்தவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது.
இச்சூழ்நிலையில் மிகப்பெரிய பாறை ஒன்று இருந்ததால் மீதமுள்ள இருவரின் உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் தொடங்கப்படுகின்றன. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மற்றும் அவரது உறவினர் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு 10:30 மணி அளவில் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்டன. கடினமான பாறை ஒன்று இருப்பதால் எஞ்சியுள்ள மகா மற்றும் ரம்யா ஆகியோர் உடல்களை அகற்ற முடியவில்லை என மீட்புப் படையினர் தெரிவித்தனர். இன்று மீண்டும் மீட்புப் பணிகள் தொடங்கி இருவரின் உடல்கள் மீட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பாறை சரிந்து உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதல்வர் உத்தரவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சம்பவ இடத்தை அமைச்சர் ஏவ வேலுவுடன் சென்று உதயநிதி பார்வையிட்டார்.